வணக்கம் நண்பர்களே. ஜீவாஸ் S3 டாக்ஸின் இன்றைய பகுதியில் இந்தியாவின் முதல் டெங்கு தடுப்பூசி கியூடெங்கா ஒரு கொசுவுக்கு எதிரான இந்தியாவின் நீண்ட போராட்டத்தில் வந்த ஒரு புதிய திருப்பம். ஒரு மழைக்கால மாலை, வீட்டின் ஜன்னல் ஓரத்தில் தண்ணீர் தேங்கி இருக்கின்றது. அதன் அருகில் இருக்கும் பாத்திரத்திலும் கொஞ்சம் தண்ணீர் உள்ளது. நமக்கும் தெரியாமல் அந்த தண்ணீருக்குள் ஒரு சிறிய உயிர் உருவாகி கொண்டிருக்கிறது. சில நாட்களுக்கு பிறகு ஒரு கொசு, அது சாதாரண கொசு அல்ல, ஏடிஸ் எகிப்தி. இதுதான் டெங்கு வைரஸை மனிதர்களிடம் பரப்பக்கூடிய முக்கிய கொசுக்களில் ஒன்று. ஒரு சிறிய கொசுக்கடி, ஆனால் அதன் விளைவு காய்ச்சல், கடுமையான உடல் வலி, தலைவலி, கண்களுக்கு பின்னால் வலி, சில நேரங்களில் இரத்தப்போக்கு, அதைவிட ஆபத்தான நிலையில் உயிரிழப்பு. பல ஆண்டுகளாக இந்தியா டெங்குவுடன் போராடி கொண்டு, ஆனால் 2026 ஜூலை 21 இந்தியாவின் டெங்கு வரலாற்றில் ஒரு முக்கியமான நாள். இந்தியாவில் முதன்முறையாக ஒரு டெங்கு தடுப்பூசிக்கு அதிகாரப்பூர்வ சந்தை அனுமதி வழங்கப்பட்டது. அந்த தடுப்பூசியின் பெயர் கியூடெங்கா. முதலில் டெங்கு என்றால் என்ன என்பதை பார்ப்போம். டெங்கு என்பது ஒரு வைரஸ் தொற்று. இது மனிதர்களுக்கு பாதிக்கப்பட்ட ஏடிஸ் வகை கொசுக்களின் கடியால் பரவுகின்றது. டெங்கு வைரஸில் 4 முக்கியமான சீரோடைப்ஸ் உள்ளன: டென்வி1, டென்வி2, டென்வி3, டென்வி4. இதனால் டெங்கு ஒரே ஒரு வைரஸால் மட்டுமே ஏற்படுகிறது என்று நினைப்பது சரியல்ல. ஒருவருக்கு ஒரு சீரோடைப் மூலம் டெங்கு வந்திருந்தாலும் மீண்டும் வேறு சீரோடைப் மூலம் தொற்று ஏற்படவும் வாய்ப்பு உள்ளது. அதனால்தான் டெங்குவுக்கு எதிரான தடுப்பூசி உருவாக்குவது விஞ்ஞானிகளுக்கு மிகவும் சவாலான பணியாக இருந்தது. இப்போது வந்திருப்பது என்ன தடுப்பூசி? அதுதான் கியூடெங்கா அல்லது டாக் 003. இதை ஜப்பானை சேர்ந்த மருந்து நிறுவனமான டக்கேடா உருவாக்கியுள்ளது. இந்த தடுப்பூசிக்கு இந்தியாவில் சந்தை அனுமதியை வழங்கியது சென்ட்ரல் ட்ரக் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன், சிட்ஸ்கோ. அதாவது இந்தியாவில் டெங்கு தடுப்புக்காக அதிகாரப்பூர்வமாக அனுமதிக்கப்பட்ட முதல் தடுப்பூசி கியூடெங்கா. இந்த தடுப்பூசி இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதல் டெங்கு தடுப்பூசி என்று பொருள் இல்லை. இந்தியாவில் முதன்முறையாக அனுமதி பெற்ற டெங்கு தடுப்பூசி என்பதே சரியான விளக்கமாகும். இது எப்படி வேலை செய்கிறது என்று பார்த்தால், இங்கேதான் இந்த தடுப்பூசியின் முக்கியத்துவம் இருக்கிறது. கியூடெங்கா ஒரு லைவ் அட்டென்யூவேட்டட் டெட்ராவேலன்ட் வேக்சின், அதாவது பலவீனப்படுத்தப்பட்ட வைரஸ் வடிவங்களை பயன்படுத்தி உடலின் நோய் எதிர்ப்பு அமைப்பை பயிற்சி செய்கிறது. முக்கியமாக 4 டெங்கு சீரோடைப்ஸ்களையும் குறிவைக்கிறது. இதன் நோக்கம் என்னவென்றால், உண்மையான டெங்கு வைரஸ் உடலுக்குள் வந்தால் அதற்கு எதிராக உடலின் இம்யூன் சிஸ்டம் வேகமாக செயல்படுவதற்கு முன்கூட்டியே பயிற்சி அளிப்பதுதான். யாருக்கெல்லாம் இந்த தடுப்பூசி போடலாம் என்றால், இந்தியாவில் வழங்கப்பட்டுள்ள அனுமதிப்படி 4 வயது முதல் 60 வயது வரை உள்ளவர்களுக்கு கியூடெங்கா பயன்படுத்த அனுமதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. 4 முதல் 60 வயது வரை அனுமதி கிடைத்துவிட்டது என்பதற்காக அனைவரும் உடனே போட்டுக்கொள்ள வேண்டும் என்று அர்த்தமில்லை. யாருக்கு எப்போது எந்த சூழலில் தடுப்பூசி வழங்க வேண்டும் என்பது இந்தியாவின் வேக்சினேஷன் ஸ்ட்ராட்டஜி மற்றும் மருத்துவ ஆலோசனைகளின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படும். உலக சுகாதார அமைப்பின் தற்போதைய புரோகிராமேட்டிக் ரெக்கமெண்டேஷன் குறிப்பாக அதிக டெங்கு பரவல் உள்ள பகுதிகளில் 6 முதல் 16 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு கியூடெங்காவை பரிசீலிக்கிறது. கியூடெங்கா ஒரு சிங்கிள் டோஸ் வேக்சின் அல்ல. முதல் டோஸ் போட்ட பிறகு 3 மாத இடைவெளி, அதன் பிறகு 2வது டோஸ். ஒவ்வொரு டோஸும் 0.5 ml இருக்கும். கியூடெங்காவை பெறுவதற்கு முன்பு டெங்கு தொற்று ஏற்பட்டிருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. இதுவே சில பழைய டெங்கு வேக்சின் ஸ்ட்ராட்டஜியில் இருந்த முக்கியமான வித்தியாசமாகும். தடுப்பூசி எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கிறது என்றால், கிளினிக்கல் ட்ரையல் டேட்டா மிகவும் முக்கியமான தகவல்களை காட்டுகின்றது. கன்ஃபார்ம்டு டெங்குவுக்கு எதிராக சுமார் 80.2% எஃபெக்டிவ்னஸ் மற்றும் டெங்கு காரணமாக ஹாஸ்பிட்டலைசேஷன் ஏற்படுவதற்கு எதிராக சுமார் 90.4% எஃபெக்டிவ்னஸ் என்று இந்திய அனுமதி தொடர்பான சமீபத்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் இதில் ஒரு விஷயம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். 80% எஃபெக்டிவ்னஸ் என்றால் 100 மடங்கு டெங்கு வராது என்று அர்த்தம் அல்ல. தடுப்பூசி நோய் ஏற்படும் அபாயத்தை, குறிப்பாக கடுமையான நோய் மற்றும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட வேண்டிய நிலைமையையும் குறைக்க உதவுகிறது. ஏன் இந்தியாவுக்கு இந்த தடுப்பூசி இவ்வளவு முக்கியம் என்றால், இந்தியாவில் டெங்கு ஒரு சாதாரண சீசனல் ஃபீவர் மட்டுமல்ல. மழை காலங்களில் பல பகுதிகளில் டெங்கு வழக்குகள் அதிகரிக்கின்றன. மேலும் இந்தியாவில் டெங்கு வைரஸின் 4 சீரோடைப்ஸ்களும் பரவி வருகின்றன. சமீபத்திய நேஷன் வைட் மேப்பிங்கில் சில மாநிலங்கள் மற்றும் யூனியன் டெரிட்டரிஸில் 4 சீரோடைப்புகளும் ஒரே நேரத்தில் சர்க்குலேஷனில் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இதனால் 4 வகைகளையும் எதிர்கொள்ளக்கூடிய தடுப்பூசி முக்கியத்துவம் பெறுகிறது. ஆனால் இந்த தடுப்பூசி வந்துவிட்டால் டெங்கு முடிந்து விடுமா? இல்லவே இல்லை.
இதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம். டெங்கு தடுப்பூசி வந்தாலும் வீட்டில் தண்ணீர் தேங்கினால் கொசுக்கள் பெருகும். கொசுக்கள் இருந்தால் டெங்கு பரவுவதற்கான வாய்ப்பு இருக்கும். எனவே தடுப்பூசியுடன் சேர்ந்து வீடு மற்றும் சுற்றுப்புறத்தில் தண்ணீர் தேங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். கொசு உற்பத்தியாகும் இடங்களை அழிக்க வேண்டும். கொசு கடியிலிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும். காய்ச்சல் ஏற்பட்டால் மருத்துவரை அணுக வேண்டும். தடுப்பூசி மற்றும் கொசு கட்டுப்பாடு மற்றும் பொதுமக்களின் விழிப்புணர்வு, இந்த மூன்றும் சேர்ந்தால்தான் டெங்குவை கட்டுப்படுத்த முடியும். இந்தியாவில் எப்போது கிடைக்கும் என்றால், அனுமதி கிடைத்து விட்டாலும் அதே நாளில் நாடு முழுவதும் தடுப்பூசி கிடைத்து விடாது. டக்கேடா இந்தியாவில் கியூடெங்காவை 2027ஆம் ஆண்டின் முதல் பாதியில் பிரைவேட் ஹெல்த்கேர் செட்டிங்ஸ் மூலம் அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளது. மேலும் இந்தியாவில் பெரிய அளவில் உற்பத்தி செய்யும் முயற்சிகளும் திட்டமிடப்பட்டுள்ளன. டக்கேடா இந்தியாவின் வேக்சின் மேனுஃபேக்சரர் பயோலஜிக்கல் உடன் உற்பத்தி தொடர்பான கூட்டமைப்பை மேற்கொண்டுள்ளது. உலகளவில் ஆண்டுக்கு மிகப்பெரிய அளவில் டோஸை உற்பத்தி செய்யும் திறனை உருவாக்கும் திட்டமும் உள்ளது. அதனால் எதிர்காலத்தில் இந்தியாவுக்கும் இந்த வேக்சின் சப்ளை செயினில் முக்கிய பங்கு இருக்கலாம். இன்று இந்தியாவின் கையில் ஒரு புதிய ஆயுதம் வந்திருக்கிறது. அதன் பெயர்தான் கியூடெங்கா. ஆனால் இந்த ஆயுதம் மட்டும் போதாது. நம்முடைய வீட்டில் தேங்கும் ஒரு சிறிய கப் தண்ணீரை அகற்றுவதும், ஒரு கொசுவின் பெருக்கத்தை தடுப்பதும், காய்ச்சலை அலட்சியப்படுத்தாமல் மருத்துவரை அணுகுவதும் அதே அளவு முக்கியம். நம்முடைய அடுத்தடுத்த சுவாரஸ்யமான கதைகள் உங்களை வந்து சேர இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.